கேப்டன் மேக்கப் போடுவார். நான் 6 மணிக்கெல்லாம் கேப்டன் கிளம்புவார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 9:00 வித் மேக்கப் ஷூட்டிங்கில் இருக்கணும்னா 6:00 இறங்கி கீழே வந்துடும் எங்கள் ரூம் மேலே. கை குழந்தை அவனை தூக்கிட்டு நானும் கீழேயே வந்துடுவேன். ஏன்னா அவருக்கு நான் டிஃபன் கொடுக்கணும், அவருக்கு வேண்டிய எல்லாம் செய்யணும்னு. அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான் அவங்க அப்பாவை. அப்போ ரொம்ப கை குழந்தை அழுவான் ரொம்ப ஜாஸ்தி. எதுக்கு இவன் அழுகிறான்? மூக்கில் லைட்டாக அப்புறம் ஒழுகும் அவருக்கு. கிளம்புவார் ஷூட்டிங்க்கு. நான் சொல்கிறேன், அதெல்லாம் எனக்கு நினச்சா எந்த சங்கோச்சமும் கிடையாது. மூக்கில் ஒழுங்கும், மேக்கப் போட்டிருப்பார், ட்ரெஸ் போட்டிருப்பார். வண்டி ஏற போகும்போது அப்படியே வந்து தாவான். அப்படியே அழகாக அந்த மூக்கை தொடச்சி விட்டு, கண்ணை தொடச்சி விட்டு, ஒரு முத்தம் கொடுத்துட்டு தான் போவார். அதே மாதிரி தான் விஜய் பிரபாகர். ஏன் அதை சொல்கிறேன்னா, ஒரு அப்பாவாக அவ்வளோ ஒரு ஆசையாக பிள்ளைகளை வளர்த்தார் கேப்டன். இன்றைக்கி 2 பேரும் இன்றைக்கி அவங்க அப்பா இல்லாததை ரொம்ப 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 மிஸ் பண்ணுறாங்க. இங்கே கேப்டன் இல்லைன்னு நான் நினைக்கவே இல்லை. இங்கே தான் இருக்கார் கேப்டன். இந்த ஆடியோ ஷோவில், இன்றைக்கி ஆடியோ லான்ச்லேயும் இங்கே தான் கேப்டன் இருக்கார், நம்மோட தான் இருக்கார். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த இடத்தில் கேப்டன் இருந்து அவருடைய நல்லாசியுடன் அவருடைய வாழ்த்துக்களுடன் தான் இந்த ஆடியோ லான்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரி சண்முக பாண்டியனை பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் இருக்கும் ஏதாவது வாழ்க்கையில். ஆனால் அவனை அறியாமல் ஃபோனில் ரொம்ப சிரித்து பேசிக்கிட்டு இருந்தாலே நான் கேட்பேன்,